அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசியல் கட்சியையோ இல்லை அந்த அரசியல் கட்சியின் தலைவரையோ அந்த அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களையோ இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளோ இல்லை பொதுமக்களோ விமர்சனம் செய்வது இயல்பான ஒன்று தான், அது வாடிக்கையான ஒன்று தான். ஆனால் எப்போதுமே ஒரு அரசியல் கட்சியின் தலைவரையோ இல்லை அரசியல் கட்சியையோ அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ ஊழியர்களோ வெளிப்படையாக விமர்சனம் செய்வது இல்லை. அதுதான் நீண்ட நெடு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு செயல் அரங்கேறி வருகிறது. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் கடந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உருவெடுக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததுமே பலவிதமான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நாம் தமிழர் கட்சியின் மீது ஏவப்பட்டு வருகிறது, தொடர்ந்து ஏவப்பட்டு வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கு சொந்தமான பகுதிகளில் NIA சோதனை நடத்தியது என்று சொல்லி பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நாம் தமிழர் கட்சியின் மீது ஏவப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு அந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளின் வீரியம் என்பது இன்னும் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வருண்குமார் IPS காவல்துறை அதிகாரி அவர் என்ன செய்கிறார்னா, தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில், தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் குறித்தும் பலவிதமான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார், வெளிப்படையாக வைத்து வருகிறார். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த விமர்சனங்கள், அவருடைய கருத்துகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, வம்படியாக நாம் தமிழர் கட்சியினரை சண்டைக்கு இழுப்பது போன்று இருக்கிறது. எப்படி ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை சண்டைக்கு இழுப்பானோ அதே போன்று அதற்கு சற்றும் குறைவில்லாதது போன்றுதான் வருண்குமார் IPS அவர்களுடைய பதிவுகள் எல்லாமே இருக்கு. இந்த சிக்கல் எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கருணாநிதி அவர்கள் குறித்து அவர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஒரு பாடல் பாடிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை காவல்துறை கைது செய்கிறது. அதை தொடர்ந்து நீதிமன்றம் அவரை விடுவித்தது. அவரை சிறைக்கு அனுப்பாமல் நீதிமன்றம் அவரை விடுவித்தது. அப்போ அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுகிற போது காவல்துறை ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவரிடம் இருந்த அலைபேசியை வாங்குறாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்போது வரைக்கும் தொடர்ந்து அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியில் இருந்த தகவல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. இதை வெளியிடுவது யார் என்று பார்த்தால் திமுகவை சார்ந்தவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். திமுகவினுடைய IT விங்கை சார்ந்தவர்கள் இந்த பதிவுகளை எல்லாம் வெளியிட்டு வர்றாங்க. இங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. ஆனால் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து அந்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியதுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாக காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இதை போன்று துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசி காவல்துறையால் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலைபேசியிலிருந்து தனிப்பட்ட உரையாடல்கள், தனிப்பட்ட செய்திகள் எல்லாமே வெளியாகிறது. காவல்துறை மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது வரைக்கும் அந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை தரப்பில் எடுத்ததாக இல்லை. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து அந்த உரையாடல்கள், தனிப்பட்ட செய்திகள் எல்லாம் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து வெளியாகிட்டே வருது. அப்போ இதுக்கு நாம் தமிழர் கட்சி யார் மீது குற்றம் சாட்டுகிறது, ஆரம்பம் தொட்டை குற்றம் சாட்டி வருகிறது அப்படின்னா, வருண்குமார் IPS அவர்கள் மீது தான் நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகிறது. அவருடைய தூண்டுதலின் பேரில் தான், அவருடைய பின்னணியில் தான் இந்த உரையாடல்கள் எல்லாம் வெளியாகி வருவதாக நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இதுதான் ஆரம்ப புள்ளி. உடனே வருண்குமார் IPS என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய பங்குக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது பகிரங்கமான விமர்சனங்களை எல்லாம் தன்னுடைய சமூக வலைதளங்களில் வைக்கிறார். நீங்கள் பல கட்சிகள் இருக்கிறது, அரசியல் கட்சிகள். நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் செய்யக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அரசியல் கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பார்கள். பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பார்கள். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களை, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை வம்புக்கு இழுக்கிறார் என்றால் அது நம்ம வருண்குமார் IPS அவர்கள் தான், அவர்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது ஒரு மோதல் போக்காகவே சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினருக்கும் வருண்குமார் IPSக்கும் இடையே ஒரு மோதல் போக்காக இது போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் சீமான் அவர்கள் சில கருத்துக்களை எல்லாம் பேசுறாங்க. அதற்கு வருண்குமார் IPS அவர் அதற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறாரு. புகார் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது.
நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ் மீது அவர் குறித்து அவதூறுகளை வெளியிட்டார்கள், அவரை கொச்சையாக பேசிவிட்டார்கள், அவருடைய குடும்பத்தை கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையாக கண்மூடித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம்? வருண்குமார் ஐபிஎஸ் உடைய குடும்பம் குறித்தோ அவர் குறித்தோ அவதூறாக ஆபாசமாக தனிநபர் விமர்சனங்கள் செய்வதை நம்ம ஏற்கல, ஒருபோதும் நாம் அதை ஏற்கவில்லை. அப்படி செய்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்க சீரிங்க. சரி, இதே சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை குறித்தும், அண்ணன் சீமான் அவர்களுடைய குடும்பத்தை குறித்து, அண்ணன் சீமான் அவருடைய மனைவி குறித்து, அவருடைய குழந்தைகள் குறித்து, நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் குறித்து, அவர்களுடைய குடும்பத்தை குறித்தெல்லாம் எவ்வளவு ஆபாசமாக கீழ்த்தரமாக கொச்சையாக திமுக அந்த ஐடிவிங்கை சார்ந்தவர்கள் எழுதிட்டு வர்றாங்க, பேசிட்டு வர்றாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் நிர்வாகிகள், எத்தனை நிர்வாகிகள் மீது திமுக ஐடிவிங் தொடர்ந்து ஆபாசமான கருத்துக்களை எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சமூக வலைதளங்களில் கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுங்கள். அது என்ன நாம் தமிழ் கட்சி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஏன் ஏன் அதுக்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை செய்வதற்கா உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் தரப்படுகிறது? அப்படியா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு பொதுவான ஒரு அரசு ஊழியர், ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி, ஒரு உயர் அதிகாரி. காவல்துறைக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, காவல்துறைக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? காவல்துறைக்கு இதுநாள் வரைக்கும் காவல்துறைக்கு இருந்த அந்த கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு, இல்ல இல்ல அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சியின் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, அதை நான் வெளிப்படையாக காட்டியே தீர்வேன் என்று சொல்லி வெளிப்படையாக விமர்சனங்களை செய்து வர்றார். வெளிப்படை ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய அந்த செய்திகள், அவருடைய பதிவுகள் எல்லாம் பார்க்குறப்போ இவர் உண்மையிலேயே ஐயா ஒரு காவல்துறை அதிகாரியாகத்தான் இருக்கிறாரா, இல்லை திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போன்று வேலை செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எதுக்கு இந்த போக்கு? எதுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு? எதுக்கு இப்படி நாம் தமிழ் கட்சியின் மீது இவ்வளவு ஒரு வன்மம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு? எதுக்கு? ஒரு காவல்துறை அதிகாரி, உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. தினம் ஒரு படுகொலை நடக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் நீங்க இப்படி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம் இல்லாமல் களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர்களை குறிவைத்து அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை எப்படி நம்ம பார்ப்பது? எப்படி நாங்கள் இதை பார்க்கிறது? மக்கள் எப்படி பார்ப்பார்கள் இதை? ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சாதாரண அரசியல்வாதி வைக்கக்கூடிய விமர்சனங்களை போன்ற ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரே என்கிற ஒரு பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு வருமா வராதா? இது யாருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த போகிறது? இப்படி ஒரு காவல்துறை அதிகாரியை நம்ம பார்த்ததே இல்லை. நாம் தமிழர் கட்சி கடந்த 14 ஆண்டு காலத்தில் நம்ம எத்தனையோ காவலர்களுடன் நமக்கு கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துகள், ஏன் சில வாக்குவாதங்கள், தள்ளுமுள்ளு கூட நடக்கும். காவல்துறையோடு ஆர்ப்பாட்டங்கள்ல போராட்டங்கள்ல நம்ம சில சாலை மறியல் செய்கிற போது தள்ளுமுள்ளு கூட நடக்கும். ஆனால் அது அந்த நேரத்தோடு அது போயிடும். ஆனால் இப்படி வெளிப்படையாக ஒரு அதிகாரி இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறார் என்றால் அது நம்ம ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான். அப்ப விமர்சனத்தில் ஆரம்பித்த இந்த செயல்பாடு இப்ப எங்க போய் நிக்குதுன்னா, நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யக்கூடிய இடத்துல போய் நிக்குது. இதை எப்படி நம்ம பார்ப்பது? இதை எப்படி பார்ப்பது? இதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா? திமுக அரசுக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா? உறுதியாக தெரிந்துதான் நடக்கிறது. திமுக அரசினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரியால் ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது, ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர் மீது இப்படி ஒரு காவல்துறை அதிகாரியால் விமர்சனத்தை வைக்க முடியுமா? அப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மக்களுக்காக வேலை செய்கிறாரா, இல்லை திமுகவுக்காக வேலை செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? இவ்வளவு பேசக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவரிடத்தில் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஆனால் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசி, அந்த அலைபேசி காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த அலைபேசியில் இருந்த தகவல்கள் எல்லாம் எப்படி வெளியானது? அதுக்கு யார் பொறுப்பேற்பது? உங்களிடமிருந்து, காவல்துறையிடமிருந்து வெளியே போகலையா? அப்ப யார் மூலமாக அது வெளியே போனது? அலைபேசியை ஆனால் துரைமுருகன் அவர்களிடமிருந்து பறித்தது
நீங்கள் தானே, அதில் ஒன்றும் உங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. காவல்துறை இன்னமும் அந்த துரைமுருகன் அவர்களிடம் அலைபேசியை ஒப்படைக்கவில்லை. அப்போ அந்த அலைபேசி யாரிடம் இருக்கிறது? அந்த அலைபேசியிலிருந்து தகவல்கள் எல்லாம் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு அலைபேசியில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியாகிறது. அதுவும் திமுக ஐடி விங் மூலம் வெளியாகிறது என்றால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும், தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஐயா வருண்குமார் ஐபிஎஸ்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றும் எடுக்கல. அப்போ உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நாங்கள் பார்ப்பது? ஒரு நடுநிலை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியுடைய செயல்பாடாக இதை எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? இது ஒரு காவல்துறையினுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் சிதைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும். இது எங்கே போய் நிற்கும்? இனி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும், அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு எதிராகவும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் இதே போன்று ஒரு மோதல் போக்கில் ஈடுபடுவதற்கான ஒரு முன்னுதாரணமாக இது அமையுமா அமையாதா? அது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கும்? இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை, இது ஒரு தேவையற்ற ஒரு மோதல். காவல்துறைக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகளை எல்லாம் காவல்துறை செய்யணும். காவல்துறை முதலில் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். சீரழிந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக சின்ன பசங்க கையிலெல்லாம் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் எளிமையாக கிடைக்கிறது. அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை விட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் சின்ன பசங்க மாதிரி சண்டை போடக்கூடிய வேலைகளை ஒரு உயர் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதை போன்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்து நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம், கட்சியை உடைச்சிடலாம், கட்சியை அழிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டீர்கள் என்றால் இதை விட எத்தனையோ அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், எவ்வளோ நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தை சந்தித்து வருகிறது. கட்சி பிறந்ததே எவ்வளோ பெரிய அடக்குமுறைக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி பிறந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால் இது போன்ற வேலைகளின் மூலமாக நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம், சிதைத்து விடலாம் என்று யார் கனவு கண்டாலும் அது ஒருபோதும் நடக்காது.